Welcome to Nalamdhana channel. எல்லோரும் நலம்தானா? Hi friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மேங்கோ வச்சு நம்ம சூப்பரான இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் தான் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் புளிப்புள்ள மாங்காய் தான். சோ நான் வந்து புளிப்பு வேணும்ங்கறதுக்காக புளிப்புள்ள மாங்காய் எடுத்துர்க்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கொஞ்சமா ஒரு பழம் ஸ்டேஜ் இருக்கும். பழம்னா ரொம்ப பழம் இருக்காது, நார்மலா இருக்கும். சோ எனக்கு அந்த மாதிரி ரொம்ப காயா இருந்தா பிடிக்காது. அதனால நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 2 மாங்காய் எடுத்துர்க்கேன். சோ இத வந்து இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் வந்து செஞ்சிரலாம். இது கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஓணம் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாங்கா ஊறுகாய் வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து செய்வாங்க. அது ஒரு டிஷ் தான் அவங்க செய்யற ஓணம் டிஷ்ல ஒன்னு. சோ இத எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா இப்போ நான் மேங்கோ வந்து கழுவிட்டு வந்திருக்கேன். இத வந்து நல்லா தொடச்சிடலாம். உங்ககிட்ட ஒயிட் டவல் இருந்தா அதல தொடச்சுக்கோங்க, இல்லனா கிச்சன் டவல் எடுத்து தொடச்சுக்கோங்க. சோ நல்லா வந்து தொடச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. சோ பாருங்க இந்த மாதிரி ட்ரை ஆக்கிடுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இத கட் பண்ண போறோம். சோ உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்க போறேன். சோ நான் இந்த மாதிரி ஒரு yellowish கலர்ல இருக்கிற மாதிரி தான் மேங்கோ வந்து எடுத்துர்க்கேன். இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணிருக்கேன். இத வந்து நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். फ्रेंड्स பாத்தீங்க அப்படினா இப்போ நான் இந்த அளவுக்கு பொடி பொடியா நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு எந்த மாதிரி பெரிய பீஸா வேணாலும் நீங்க பெரிய பீஸா போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல எடுத்துட்டு இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஈரம் இல்லாத பவுலா பார்த்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு நல்லாவே. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. ஸோ நல்லா கிளாஸியாக தெரியுது பார்த்தீங்களா. அடுத்தது உங்களுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள். எங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து 1.5 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 டீஸ்பூன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஊறுகாய் இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சிப்புளி ஊறுகாய் இருக்கும், தக்காளி ஊறுகாய் இருக்கும், இந்த மாதிரி ஊறுகாய் வெரைட்டிஸும் போட்டிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தாளிக்கணும். ஸோ வாங்க தாளிக்க போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய் வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு நான் கடாய் வச்சுட்டேன். நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சூடாகட்டும். வந்து காஞ்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கிறேன். மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரெடியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாவ், நம்மளோட இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.